ஒரு அப்பா மகனை பார்த்து சொல்ல முடியுமா, இதுக்கப்புறம் நீ என் மகனே இல்லடான்னு? கோபத்தில் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. மகன் வீட்டு விட்டு போயிட்டான், அழுதுகிட்டு இருப்பாரு. டிஸ்கரேஜ் உங்களுடைய கூட. நீங்கள் ஐயோ நான் சரியா இல்லை, நீ யார் அதை சொல்கிறதுக்கு சரியா இல்லைன்னு? ஆமாம் இல்லையா? நீ யார் சொல்கிறதுக்கு நான் சரியில்லை அப்படின்னு? உன்னை பார்க்குற தேவன் எப்படி பார்க்குறாரு? உன்னை எப்படி பார்க்குறாரு? உண்மை இல்லாத உன்னை உண்மை உள்ளவராக பார்க்குறாரு. ஹலோ, உங்கள்கிட்ட உண்மையே இல்லை, ஆனால் அவர் பார்வையில் நீ உண்மையாக தான் இருக்க. நான் அப்படி தான் உன்னை பார்க்குறேன். எத்தனை பேர் என்ன வேணும் சொல்லலாம், ஆனால் நான் உன்னை எப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா நான் என்னது ஐ கேனாட் டினை மை ஃப்ளஷ். நான் என்னோட மாம்சத்தை நானே வெறுக்க முடியாது. ஹலோ, ஒரு அப்பா மகனை பார்த்து சொல்ல முடியுமா, இதுக்கப்புறம் நீ என் மகனே இல்லடான்னு? கோபத்தில் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். மகன் வீட்டு விட்டு போயிட்டான், அழுதுகிட்டு இருப்பார். எப்போ வருவான் எப்போ வருவான் அப்போ ஒரு நாளைக்கு வீட்டு முன்னுக்கு வந்துட்டோன்னா ஓடி போய் கட்டி பிடிப்பார். ஏன்னா அது ஒரு வேகத்தில் சொல்லிடுது. பட் யூ கேனாட் டினை யுவர் ஓன் ஃப்ளஷ். உங்கள் சொந்த சரீரத்தை உங்களால் சரி வெறுக்க முடியாது. ஆனால் இன்னொரு கூட்டம் சொல்லுது, உன்னை வெறுத்து உனக்கு உன்னுடைய சிலுவையை சுமந்துக்கிட்டு வந்தால் தான். புரியுதா? நீ உன்னை வெறுக்கணுமா? வேணாம், நீங்கள் உங்களை வெறுக்காதீங்க, உங்களை நேசிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சரியில்லாத காரியங்களெல்லாம் அதெல்லாம் வெறுக்காதீங்க, அவர்கிட்ட ஒப்படைங்க. சொல்லுங்கள், இதெல்லாம் நான் அவரை அறிய நிறைவானது வரும்பொழுது குறைவானதுலாம் நீங்கி போகும். நான் அவரை அறிய அந்த நல்லவருடைய நல்ல காரியம்லாம் என் வாழ்க்கையில் வரும்பொழுது தேவையில்லாத கச்சராலாம் போயிடும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே, ஒரு அழுக்கு பாத்திரத்தில் தண்ணியை சுத்த தண்ணி எவ்வளோ ஊற்றிக்கிட்டு இருக்கோமோ அது ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? சுத்தமாயிடும். அது மாதிரி நல்லவரோடு பழகிறோம். நல்ல தேவன், நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார், நல்ல திரியேக குடும்பம் நமக்கு இருக்குது. அந்த குடும்பத்தோடு நம்ம பழகிறோம், பயணம் செய்கிறோம். அதனால் நம்ம நல்லா தான் இருப்போம்.